ஹாய் கைஸ், நான் உங்கள் ஹார்ட்வேர் டிஎன்பிசிலேருந்து தினமும் கொஸ்டின் பேப்பர் சீரியஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் த்ரீனா ஹிஸ்ட்ரி படிப்பீங்க, ஐஎன்எம் படிப்பீங்க, பண்பாடு படிப்பீங்க. சரி, ஓகே. நம்ம யூனிட் 3ல் ஸ்பெசிஃபையாக என்ன பார்க்க போகிறோம் ஐஎன்எம்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவர்கள் உருவாதல்ன்ற டாப்பிக்கில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் பற்றி தான் வந்து நம்ம ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். ஜாகிரஃபி போட்டாச்சு. பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம தலைவர் உருவாவர்களே நம்ம வந்து அம்பேத்கர், பகத்சிங், வஉசி எல்லாமே போட்டுகிட்டே இருக்கோம் லைனாக. இன்றைக்கி நம்ம சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நோட்ஸு ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஷின்ஸ் பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா? சரி, வாங்க பார்க்கலாம். இப்போ சுபாஷ் சந்திர போஸ்க்கு நம்ம நோட்ஸ் பார்க்கலாம். இப்போ அவரோட பிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1897 ஜனவரி 23 ஒரிசாவில் இருக்கிற கட்டாக்கில் பிறந்திருப்பார். அவரோட பெற்றோர் யார் அப்படின்னா, அவரோட தந்தை வந்து ஜானகி நாத் போஸு. அவர் வந்து ஒரு வழக்கறிஞராக இருந்திருப்பார், அவரோட தந்தை. அடுத்தது அவங்களோட தாய் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபாவதி. சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? 1897 ஜனவரி 23 ஒரிசாவில் இருக்க கட்டாக்கில் வந்து பிறந்திருக்காரு. அவரோட பெற்றோர் வந்து ஜானகிநாத் போஸு, அதுக்கப்புறம் பிரபாவதி. ஓகேங்களா? சரி, அவரோட ஆரம்ப காலை வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவர் வந்து என்ன அப்படின்னா, யாரோட கருத்துக்கள் வந்து இவரை வந்து ரொம்ப வந்து பாதிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமகிருஷ்ணர் மற்றும் சுவாமி விவேகானந்தர். இவங்களோட தன்னலமற்ற வாழ்க்கை கோட்பாடு, மனித குலத்திற்கான சேவை, இதை பற்றின கருத்துக்கள் எல்லாமே அவர் வந்து பாதிச்சிச்சு. அடுத்தது ஆகஸ்ட் 1920 சிவில் சர்வீஸ் தேர்வில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் வந்து தேர்ச்சி பெற்றுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஏப்ரல் 21 சிவில் சர்வீஸ் தேர்விலிருந்து ராஜினாமாவும் பண்ணிட்டு வந்துடுறாரு. அப்புறம் ஜூன் 1921 என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்தியாவுக்கு சிவில் சர்வீஸ் தேர்வு வந்து ராஜினாமா பண்ணிட்டு இந்தியாவுக்கு வந்து வராரு. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதுறாரு, தேர்ச்சி பெறுறாரு. எனக்கு வேணான்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணிட்டு வந்துடுறாரு. இந்திய சிவில் சர்வீஸில் ஐசிஎஸ் சேர வேண்டும் அப்படின்ற தன்னோட கனவையை என்ன பண்ணிடுறாருன்னா விட்டுறாரு. அடுத்தது இந்திய தேசியவாத இயக்கத்திற்கான இவரோட பங்களிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் யார் மூலயமா வந்து அறிமுகப்படுத்தப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசியவாத அரசியலில் சித்தரஞ்சன் தாஸ் இருக்காங்க இல்லையா, அவரை வந்து தேசபந்தன் சொல்லுவாங்க. அவர் மூலயமா இவர் வந்து வராரு. சுபாஷ் சந்திர போஸோட அரசியல் குரு யாருன்னு கேட்பாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஆர் தாஸ் தான். போஸ், நீங்கள் எனக்கு ரத்தம் கொடுங்க, நான் உங்களுக்கு சுதந்திரம் தருகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? ஃபட்வார்ட் ஃப்ளாக் 1933, இது வந்து 39, சாரி, ஃபட்வார்ட் ஃப்ளாக் அப்படின்னா 1939. இதில் சுபாஷ் சந்திர போஸ் என்னன்னா தலைவராக வந்து இருந்திருப்பார். சரிங்களா? சரி, ஓகே. அரசியல் மாறுபாடல் காரணமாக சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஎன்சி தலைவராக இருப்பார். அதை வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி ராஜினாமா பண்ணிடுறாரு. ஃபட்வார்ட் ஃப்ளாக் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 3. சரிங்களா? மே 3 1939 இந்த ஃபட்வார்ட் ஃப்ளாக் அந்த எங்கே அப்படின்னா வங்காளத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், மே 3 வந்து உருவாக்கப்பட்டது. அப்படின்னாலும் ஜூன் 22 1939 மும்பையில் நடந்த அகில இந்திய அமர்வில் தான் இது என்னன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போ அப்படின்னா, ஜூன் 22 1939 அது வந்து ஏற்றுக்கிறாங்க. இந்த ஃபட்வார்ட் ஃப்ளாக்கோட அதிகாரப்பூர்வமான குழுவில் சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவராக இருக்காது. இதில் ஒன்றுமே பாயிண்ட் இல்லை. ஐஎன்சியிலேருந்து என்ன பண்ணுறாருன்னா விலகிட்டு ஃபட்வார்ட் ஃப்ளாக்ல வந்து சேர்ந்து தலைவராக இருக்கிறாரு. அது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சால் இது வந்து ஓவர். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்திய தேசிய இராணுவம், ஐஎன்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தலைமை யாருன்னா மோகன் சிங். 9th படிச்சிருப்பீங்க, இந்திய தேசிய இராணுவத்தில் பங்கு அப்படின்னு சொல்லி சுபாஷ் சந்திர போஸ். அதுக்கப்புறம் இந்திய தேசிய இராணுவம் எப்போ கலைக்கப்படுது அப்படின்னா, டிசம்பர் 1942 இந்திய தேசிய இராணுவம் வந்து கலைக்கப்படுது. 1943 அக்டோபர் 21 அன்னைக்கு சிங்கப்பூரில் போஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்திய தேசிய இராணுவத்துக்கு என்ன பண்ணுறாருன்னா புத்துயிர் கொடுக்குறாரு. சரிங்களா? ஆசாத் ஹிந்த் ஃபௌஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அவரோட மேற்கோள்கள் கோஷங்கள் பார்க்கலாமா? அவரோட மேற்கோள்கள் கோஷங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு ரத்தம் கொடுங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரம் தருகிறேன். அதுக்கப்புறம் டெல்லி சலோ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியர்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக இந்த முழக்கத்தை வந்து சொல்லியிருப்பாரு. எப்போ அப்படின்னா, ஜூலை 25 1943. இந்தியா மற்றும் ஆயுதப்படைகள் ஜெய்ஹிந்த், இந்தியாவுக்கு மகிமை. போஸின் இந்த முழக்கம் பின்னர் அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த முழக்கமும் அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்படுது. அடுத்தது இத்தே ஹரத் ஏதோமாத் குர்பானி. போஸோட இந்த முழக்கம் வந்து என்ன அப்படின்னா, ஒற்றுமை, உடன்பாடு, தியாகம் என்பதாகவும் சொல்கிறாங்க.
மேற்கோள்கள் என்ன, கோஷங்கள் என்னன்னு பார்த்தோம். அடுத்தது அவரோட கூற்று. அவரோட கூற்று பாருங்க, நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேதாஜி. அடுத்தது, மனதை மலர வைக்கும் இளம் கதிரவனின் வைகறை பொழுது வேண்டுமா, அப்படியானால் இரவில் 2 நேரங்கள் வாழ கற்றுக்கொள். யாரு? நேதாஜி அவர்கள் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அவரோட சிறப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுபாஷ் சந்திர போஸ் பிறந்த நாள் இந்தியாவில் பராக்கிரம் திவாஸ் தேசிய நாட்டுப்பற்று தினமாக வந்து கொண்டாடுறாங்க. எப்போ கொண்டாடுறாங்கன்னா ஜனவரி 23 வந்து கொண்டாடுறாங்க. காந்தியை நேதாஜி என்ன பண்ணியிருப்பாருன்னா தேசத்தந்தை அப்படின்னு சொல்லி அழைச்சிருப்பாரு. நேதாஜி அப்படின்ற பட்டம் யாரால் கொடுக்கப்பட்டது அப்படின்னா ஜெர்மன் இந்தியர்களால் நேதாஜின்ற பட்டம் வந்து கொடுக்கப்பட்டது. அவரோட சுயசரிதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா த இந்தியா ஸ்ட்ரகிள் தான் அவரோட சுயசரிதை. அவரோட படைப்புகள் என்னென்ன அப்படின்னா 1942 இந்திய போராட்டம், அடுத்து தேசத்தின் யோசனைகள், ஒரு இந்திய சன்னியாசி, எமில் என்ன அப்படின்னா எமில் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, எமிலி செங்கலுக்கு கடிதங்கள், எமிலி செங்கலுக்கு கடிதங்கள், இந்திய போராட்டம், தேசத்தின் யோசனைகள், ஒரு இந்திய சன்னியாசி, எமிலி சொந்தங்களுக்கு கடிதங்கள், எமிலி செங்கலுக்கு கடிதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது அவரோட இறப்பு அப்படின்னு பார்த்தா 1948 ஆகஸ்ட் 18 எங்கே அப்படின்னா ஃபார்மோசாவில் தைவான்ற விமான விபத்தில் வந்து இறந்துடுறாரு. இவரோட மரணத்துடன் தொடர்புடைய பல சதி கோட்பாடுகளும் இருந்துச்சு. 1992 இவருக்கு பாரத ரத்னா கொடுத்துருப்பாங்க. இவர் மரணத்தில் நிறையா சதி இருந்ததுனால அவங்க வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இல்லை எங்கள் பாரத ரத்னா வேறு விருது வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதனால் 1997 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பாரத ரத்னா விருது வந்து ரத்து பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ சுபாஷ் சந்திர போஸ் பற்றி ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம். 1897 ஜனவரி 23 ஒரிசால இருக்க கட்டாக்கில் பிறக்கிறாரு. அவரோட பெற்றோர் யார் அப்படின்னா ஜனாஹி நாத் போஸ், அவங்களோட தந்தை. அவங்களோட தாய் வந்து பிரபாவதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவங்களோட ஆரம்ப கால வாழ்க்கை. சரிங்களா? யாரோட கருத்துக்கள் வந்து அவரை வந்து ரொம்ப பாதிச்சிச்சு அப்படின்னா ராமகிருஷ்ணரும் சுவாமி விவேகானந்தர் அவங்களுடைய தன்னலமற்ற வாழ்க்கை கோட்பாடு, மனித குலத்திற்கான சேவை, இது எல்லாமே அவரை வந்து ரொம்ப பாதிச்சிச்சு. அதுக்கப்புறம் சிவில் சர்வீஸ் தேர்வில் 1920 வந்து என்ன பண்ணுறாருனா தேர்ச்சி பெறாரு. அதுக்கப்புறம் அது வேணான்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் எங்கே வராரு அப்படின்னா இந்தியா வராரு. சரி, அந்த சிவில் சர்வீஸ் தேர்வு அந்த ஐசிஎஸ்சில் சேரணுன்ற கனவே விட்டுட்டு என்ன பண்ணுறாருன்னா வந்துடுறாரு. வந்துட்டு அதுக்கப்புறம் இந்திய தேசியவாத இயக்கத்தில் வந்து பங்களிக்கிறாரு. இவரை யார் வந்து அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரனன் தாஸ் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாரு. இவரோட அரசியல் குரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஆர் தாஸ் தான். அடுத்தது, போஸ் நீங்கள் எனக்கு ரத்தம் கொடுங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரம் தருகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாருன்னா அறிவிச்சிருப்பாரு. நெக்ஸ்ட்டு ஃபட்வாட் ஃப்ளக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1939 மே 3 வந்து வங்காளத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எப்போ ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா ஜூன் 22 1939 ஏற்றுக்கிருப்பாங்க. அதோட தலைவராக வந்து யார் இருந்திருப்பாங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ். அதுக்கப்புறம் ஐஎன்சி தலைவர்லேருந்து அவர் என்ன பண்ணுவார்னா அவரோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்து இந்த ஃபட்வாட் ஃப்ளக்கில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவராக வந்து சேர்ந்துக்கிறாரு. அடுத்தது இந்திய தேசிய ராணுவம். இந்திய தேசிய ராணுவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட தலைமை யாருன்னா மோகன் சிங், உங்களுக்கே தெரியும். 1942 இந்திய தேசிய ராணுவம் கலைக்கப்படுது. அதுக்கப்புறம் சிங்கப்பூரில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து புத்துயிர் அளிக்கிறார். 1943 அக்டோபர் 21 என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்திய தேசிய ராணுவத்துக்கு புத்துயிர் அளிக்கிறாரு. அவரோட மேற்கோள்கள் கோஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரத்தம் கொடுங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரம் தருகிறேன். அதுக்கப்புறம் ஒரு முழக்கத்தை வந்து சொல்கிறாரு. எப்போ அப்படின்னா ஜூலை 25 1943 இந்திய தேசிய ராணுவத்துக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆன் டு டெல்லி, அதாவது டெல்லி சலோ அப்படின்னு சொல்லி சுபாஷ் சந்திர போஸ் வந்து இந்தியாளர்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக இந்த முழக்கத்தை வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவருடைய இந்தியா மற்றும் ஆயுதப்படைகள், ஜெய்ஹிந்த், இந்தியாவுக்கு மகிமை, இது எல்லாமே இந்த முழக்கம் என்ன ஆகுது அப்படின்னா அரசாங்கத்தால் பின்னாடி வந்து ஏற்றுக்கொள்ளப்படுது. அதுக்கப்புறம் இத்தே ஹரத் ஏதமாத் குர்பானி, இதெல்லாமே போஸோட முழக்கம். என்ன அப்படின்னா ஒற்றுமை, உடன்பாடு, தியாகம். அதுதான் இந்த போஸோட முழக்கத்தோட மீனிங்கு. அடுத்தது கூற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனா பிறக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மனதை மலர வைக்கும் இளம் கதிரவனின் வைகறை பொழுது வேண்டுமா, அப்படியானால் இரவில் 2 நேரங்களில் வாழ கற்றுக்கொள்னு சொல்லியிருப்பாரு. அவரோட சிறப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் பிறந்தநாள் இந்தியாவில் பராக்கிரம் திவாஸ் அப்படின்னு சொல்லி தேசிய நாட்டுப்பற்று தினமாக கொண்டாடுறாங்க. எப்போனா ஜனவரி 23. காந்திய தேசத்தந்தைன்னு வந்து சொல்லியிருப்பாரு. நேதாஜின்ற பட்டம் யார் வந்து கொடுத்துருப்பாங்கன்னா ஜெர்மனி இந்தியர்களால் வந்து கொடுத்துருப்பாங்க. அவரோட சுயசரிதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த இந்தியன் ஸ்ட்ரகிள்.
அவரோட படைப்புகள் இந்திய போராட்டம் 1942, தேசத்தின் யோசனைகள், அதுக்கப்புறம் ஒரு இந்திய சன்னியாசி அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எமிலி செங்கலுக்கு கடிதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாமே என்ன அப்படின்னா அவரோட படைப்புகள். அடுத்தது அவரோட இறப்புனா 1948 ஆகஸ்ட் 18 எங்கன்னா ஃபார்மோசாவில் வந்து தைவான்ற விமான விபத்தில் வந்து இறந்திருப்பார். நிறையா சதி வந்து இருந்திருக்கும் இவர் இறந்ததில். அதனால் பாரத ரத்னா விருது வந்து 1992 அறிவிச்சிருப்பாங்க. இவங்க குடும்பம்லாம் வேணாம்னு சொன்னதுனால திருப்பி 1997 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரத்து பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும். நோட்ஸ் பார்த்தோம். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். நோட்ஸ் பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தா தான் கொஞ்சமாச்சும் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கணும். பார்க்காதவங்க ரிமைனிங் டாபிக்ஸ்லாம் நான் வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. இப்போ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கொஷின்ஸ் பார்க்கலாமா? என்ன கேட்குறாங்கன்னா, ஃபஸ்ட்டு சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அனைத்து இந்திய ஃபட்வாட் ஃப்ளக் கட்சியை ஸ்டார்ட் பண்ணவங்க யாருன்னா, இதில் அவர் ஒரு தலைவராக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். எப்போ 1939 நேதாஜியால் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அது ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நாக்பூரில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த கட்சியோட ஃபஸ்ட்டு ஒரு அகில இந்தியா மாநாடு 1940 வந்து நடந்திருக்கும்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு கூட்டு ரைட்டு. அடுத்தது ஆசாத் ஹிந்த் ரேடியோ பாரிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பாரிஸ் கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசாத் ஹிந்த் ரேடியோ 1942 ஜெர்மனியில் யார் அப்படின்னா ஃபெர்லின் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2வது கூற்று வந்து தப்பு. அடுத்தது ஷா நவாஸ் கான் பிரிட்டிஷ் இராணுவம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து தப்பு. ஷா நவாஸ் கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இராணுவத்தோட ஒரு புகழ்பெற்ற தளபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷா நவாஸ் கான். அவர் ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் இந்தியாவில் என்ன பண்ணியிருப்பாருன்னா இராணுவத்தில் வந்து பணியாற்றியிருப்பார். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிரிட்டிஷ் இராணுவம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவுமே வந்து தப்பு. அடுத்தது புகழ்பெற்ற கொள்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிரின் எதிரி நண்பன் அப்படின்ட்டு. இது வந்து கரெக்டு. 2ஆம் உலகப் போர் நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா? அப்போ பிரிட்டிஷ் வந்து எதிர்க்க அவங்களோட எதிரி அப்படின்னு சொல்லி ஜெர்மனி, ஜப்பான் உதவியை பெறத்துக்காக நேதாஜி என்ன பண்ணியிருப்பார்னா இந்த ராஜதந்திர கொள்கையை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்னது? புகழ்பெற்ற கொள்கை எதிரியின் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நமக்கு 1, 4 வந்து ரைட்டு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1, 4 வந்து சரியானவை. அடுத்த கேள்வி, தேஷ்பந்த் சித்ரஞ்சன் தாஸின் தீவிர கூட்டாளி மற்றும் தேசிய கல்லூரியின் முதல்வராக பணியாற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுபாஷ் சந்திர போஸ் தான். சரிங்களா? அடுத்தது அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகள் முறையே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஷாஹித் மற்றும் ஸ்வராஜ் என பெயர் மாற்றம் செய்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுபாஷ் சந்திர போஸ் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பெயர் மாற்றம் வந்து செஞ்சுருப்பாங்க. அடுத்தது சுபாஷ் சந்திர போஸ் டேஸ் என்பதை பொதுவுடைமை கட்சியாக வந்து மாற்றிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்வாதி சங்கம் இருக்கு இல்லையா? அதை தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா பொதுவுடைமை கட்சியாக வந்து மாற்றிருப்பார். அடுத்தது ஒரு நாள் பிறக்கும் இந்தியர்கள் தங்கள் சுதந்திரத்தை மீட்டெடுக்க மகாராஷ்டிரர்களின் வழியை தேர்ந்தெடுப்பார், அவர்கள் வீர சிவாஜியின் வழியை பின்பற்றுவார்கள் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இந்த லைன்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது கிபி 1920 நடைபெற்ற இந்திய குடிமைப் பணி தேர்வில் 4வதாக இடம் பிடித்தோம். ஆனால் பயிற்சி காலம் முடிப்பதற்கு முன்பே அந்த பொறுப்பை ராஜினாமா பண்ணார். சரிங்களா? ஐசிஎஸ் தேர்வு எழுதியிருப்பார். எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணிட்டு திருப்பி இந்தியாவுக்கு வந்து வந்திருப்பார். சரிங்களா? யார்? நம்ம சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். அடுத்தது இந்திய தேசிய இராணுவம் ஜான்சி ராணி படைப்பிரிவை தலைமை தாங்கியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் லட்சுமி. ஜெர்மனிய நாட்டு யூவகை நீர்மூழ்கி கப்பலில் தெற்கு மடாஸ்கருக்கு சென்றடைந்த ரகசிய கடற்பயணத்தில் சுபாஷ் சந்திர போஸுடன் பயணித்தவர் யார் அப்படின்னா ஆபித் ஹுசைன்றவர் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா சுபாஷ் சந்திர போஸோட பயணித்திருப்பார். அடுத்தது 1928 இந்திய சுதந்திர கூட்டமைப்பை வந்து நிறுவனவங்க யார் அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸோட சேர்ந்து ஜவஹர்லால் நேரு மற்றும் சீனிவாச ஐயங்கார் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதந்திர கூட்டமைப்பு லீக் வந்து நிறுவியிருப்பாங்க. சரியான பொருத்தங்களை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியான கூற்று என்னன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பகத்சிங் இந்துஸ்தான் குடியரசுக் கட்சி மறுசீரமைப்பு பண்ணியிருப்பாரு. ரைட்டு தான். எப்போ? 1928 டெல்லியில் இருக்க ஃபெரோசா கோட்லா மைதானத்தில் என்ன ஹெச்ஆர்ஏன்னு இருக்கிறத என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் குடியரசு அமைப்பா ஹெச்எஸ்ஆர்ஏ அப்படின்னு சொல்லி மறுசீரமைச்சவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பகத்சிங். அப்போ இந்த கூற்றுமே ரைட்டு. நெக்ஸ்ட்டு செகண்டு சுபாஷ் சந்திர போஸ் எனக்கு ரத்தம் கொடுங்கள் நான் உங்களுக்கு சுதந்திரம் தருகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். சரிங்களா?
இது வந்து இந்திய தேசிய இராணுவத்தை வழிநடத்தும் போது அவர் சொன்ன ஒரு புகழ்பெற்ற வாசகம் தான் என்ன அப்படின்னா இந்த 2வது கூற்று. அடுத்தது 3வது, இதுவுமே ரைட்டு. அடுத்தது 3வது பாருங்கள், சிசிர்குமார் இந்திய தேசிய இராணுவத்தை நிறுவனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தப்பு. நான் என்ன சொன்னேன், இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவனவங்க தலைமை தாங்கினவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோகன் சிங் சொல்லி நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா, மோகன் சிங். அப்போ இது தப்பு. அடுத்தது சுதேசா கிருபாலினி ஒத்துழைமை இயக்கத்தின் ஆலோசகர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவுமே தப்பு. வெள்ளையெண்ணெய் வெளியேறு இயக்கத்தில் முக்கிய பங்கு வகிச்சவங்க தான் யார் அப்படின்னா இந்த சுதேசா கிருபாலினி. சரிங்களா, அப்போ இவங்களுமே தப்பு. இப்போ நமக்கு ஆப்ஷன் என்ன அப்படின்னா 1 மற்றும் 2, ஆப்ஷன் பி. அடுத்தது மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்துருக்காங்க. சுதந்திர கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜகோபாலாச்சாரி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது கதர் கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் யார் அப்படின்னா சோக்கன் சிங் பக்னா. அடுத்தது சுயராஜ்ய கட்சி யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா மோத்திலால் நேரு வந்து சுயராஜ்ய கட்சி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அடுத்தது 4 ஃபட்வர்ட் பிளக் கட்சி தான் நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எப்போனா 1931 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்தது கிபி 1945 நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மர்மமான முறையில் இறந்துட்டாரு. அதை தொடர்ந்து ஒரு நபர் குழு தலைமையின் கீழ் விசாரணை நடத்துவதென இந்திய அரசாங்கம் முடிவெடுத்த சமயத்தில் அன்றைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டேஸின் பெயரை வந்து பரிந்துரைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசி கோஸ்லா அவங்க பேரை வந்து பரிந்துரைச்சிருப்பாங்க. அடுத்தது சுபாஷ் சந்திர போஸுக்கு நேதாஜி என்ற பட்டம் எந்த நாட்டு இந்தியர்களால் கொடுக்கப்படுது அப்படின்னா நம்ம பார்த்தோம். யார் கொடுத்தாங்க, ஜெர்மனி உங்களை தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு நேதாஜி அப்படின்ற பட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பின்வரும் தேசிய தலைவர்களில் இந்திய சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தனது குடிமை பணியை விட்டு விலகியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான். ஐசிஎஸ் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றுட்டாரு, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவே வந்துட்டார். சரிங்களா, இது நம்ம பார்த்தோம். அடுத்தது டேஸ் அவர்களின் இரத்த தியாகம் மூலம் இந்த மாவீரர்கள் சுதந்திர இந்தியாவின் வருங்கால வீரர்கள் நிலைநிறுத்த வேண்டிய பாரம்பரியங்களை நிறுவியுள்ளார். மார்ச் 18, 1944 அன்று இராணுவ வீரர்களுக்கு இந்த அறிக்கையை வழங்கியது யாருன்னா சுபாஷ் சந்திர போஸ் தான் இந்த அறிக்கையை வந்து கொடுத்திருப்பாரு. அடுத்தது கிபி 1924 அக்டோபர் மாதம் 24 நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்டு சிறைசாலைக்கு அனுப்பப்பட்டார். யாரு, மாண்டேலால. சரிங்களா. அடுத்தது 1939 தேர்தலில் சுபாஷ் சந்திர போஸ் எந்த வேட்பாளரில் தோற்கடித்து காங்கிரஸோட தலைவரானார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டாபி சீதாராமையாவை வந்து 1939 நடந்த தேர்தலில் தோற்கடிச்சு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவராகிறாரு. நெக்ஸ்ட்டு சுபாஷ் சந்திர போஸ் இருமுறை இந்திய தேசிய காங்கிரஸுக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 38, 39. நெக்ஸ்ட்டு கூற்று கேட்டிருக்காங்க. இதில் வந்து 4 கூற்றுமே நமக்கு வந்து கரெக்டு தான். 4 கூற்றுமே கரெக்டு தான். சுபாஷ் சந்திர போஸ் சிஆர் தாஸ் தலைமையில் இந்திய விடுதலை போராட்டத்தில் கலந்துக்கிட்டார். நம்ம பார்த்தோமா யாரோட உதவியால் அவர் வந்து கலந்துக்கிட்டார் அப்படின்னா அவரோட அரசியல் குருவே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஆர் தாஸ் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா. சிஆர் தாஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சித்தரஞ்சன் தாஸ் தேசபக்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது 1921 வேல்ஸ் இளவரசர் கல்கத்தாவுக்கு வருகை புரிந்த போது எதிர்த்து முழக்கமிட்டிருப்பார். 1927 சைமன் கமிஷன் வந்து புறக்கணிச்சிருப்பார். வங்காள காங்கிரஸில் செயலாளராகவும் தலைவராகவும் பதவி வகிச்சிருப்பார். ஸோ 4 கூற்றுமே ரைட்டு தான். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. சுபாஷ் பள்ளியில் படிக்கின்ற காலத்தில் எந்த போதனைகளால் அதிகம் வந்து கவரப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, யார், விவேகானந்தரும் இன்னொருத்தர் யார் பார்த்தோம், ஸ்ரீ ராமகிருஷ்ணர். ஓகேங்களா, இவரோட போதனைகள் தான் இவர் வந்து கவரப்பட்டார். சரிங்களா. அடுத்தது 2ஆம் உலகப் போர் ஜப்பான் நேச நாடுகளிடம் சரணடைந்த பின்பு சுபாஷ் சந்திர போஸ் எங்கு போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஃபார்மோசாவில் உள்ள தைஃபே. சரிங்களா, ஃபார்மோசாவில் உள்ள தைஃபே. இதுவுமே நான் வந்து சொல்லியிருப்பேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 1945 ஆகஸ்ட் 18 அந்த ஃபார்மோசாவில் இருக்க அதாவது தைவான்ற விமான விபத்தில் வந்து இவர் இறந்துருப்பார். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நோட்ஸ் பார்த்தோம், இப்போ ப்ரீவியஸ் கொஷின்ஸ் பார்த்தோம், ஒரு ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். இது போல் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி வந்து வீடியோஸ் வரும், ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.